அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு See the Universe, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. SBI கிளர்க் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2024-25 இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான். வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 17,191 காலி பணியிடங்கள் இந்தியா முழுவதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு 336 336 வேகன்சி, பாண்டிச்சேரிக்கு 4, டோட்டலி பார்த்தீங்கன்னா 340 வேகன்சி. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுவதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 to 28 இயர்ஸ்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். டிகிரி முடிச்சிருக்கணுங்க, அப்போனா தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. SC ST கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 5 இயர்ஸ், இதோட 5 ஆட் பண்ணிக்கிறீங்க. எவ்வளோ வருது? 33 வயசு வரை இருக்கிறவங்க எழுதிக்கலாம். இதே OBC கேட்டகரியில் இருக்கிறவங்க 3 இயர்ஸ், இதோட 3 ஆட் பண்ணிங்க, 31 வயசு வரை இருக்கிறவங்க எழுதிக்கலாம். இது போக PWD மாற்றுத்திறனாளிகள் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், 28 + 10 38 வரை இருக்கிறவங்க எழுதிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளே SC ST பிரிவினரில் இருந்தாங்கன்னா 15 வருஷம், மாற்றுத்திறனாளிகளே OBC கேட்டகரியில் இருந்தாங்கன்னா 13 வருஷம். இது போக எக்ஸ் சர்வீஸ் மேன், விடோஸ், டிவோர்ஸ் ஆன பெண்மணிகள் அவங்களுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு, லாஸ்ட் டேட் January 7, 2025 முடியுதுங்க. அதுக்குள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ண முடியுமா முடியாதா? ரெண்டுல ஒன்று சொல்லுங்க, ரெண்டையும் சேர்த்து எழுதிடுறேன். 2/4/1996க்கு அப்புறம் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, 1/4/2004க்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, எப்படி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுக்கு அப்புறம் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சொல்றது புரியுதுங்களா? 1ஆம் தேதி 4வது மாதம் 1996 நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. 2ஆம் தேதி 4வது மாதம் 2004 வருஷத்துக்கு பிறந்திருக்கேன்னா அப்ளை பண்ண முடியாது. சொல்றது புரியுதா? இதற்கும் இடையில் ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். SBI கிளர்க் எக்ஸாமுக்கான சேலரி எவ்வளோ இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் 25K கொடுப்பாங்க, அப்புறம் 35K 45K 55K போயிட்டே தான் இருக்கும். இந்த 25Kக்கு கம்மியாக குறைய வாய்ப்பு இல்லை. சேலரி இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. எக்ஸாம் 2 கட்டமாக நடைபெறும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரிலிம்ஸ், செகண்ட் என்னன்னா மெயின்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ப்ரிலிம்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க வெறித்தனமா. பேங்க் எக்ஸாமுக்கான ஃபுல் கோர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கிறேங்க. நம்ம டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் 2 வசதிகளும் உண்டு. சரி, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு இங்கிலீஷ் அப்படின்ற செக்ஷன்ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 30 மார்க்ஸ், டைமிங் 20 நிமிஷம். ஆப்டிடியூட் நம்ம ஏரியா 35 கொஸ்டின்ஸ், 35 மார்க்ஸ், 20 மினிட்ஸ். நெக்ஸ்ட் ரீசனிங் 35 கொஸ்டின்ஸ், 35 மார்க்ஸ், 20 மினிட்ஸ். ஓவராலா பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸ், 1 hour 60 மினிட்ஸ். இதான் ப்ரிலிம்ஸ். இது எப்போ நடக்கும் அப்படின்னா February 1st வீக், 2nd வீக், 3rd வீக்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவ் மார்க் இருக்குங்க ஆன்லைன் எக்ஸாம் இல்லையா, அதனால நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. வாட் இஸ் நெகட்டிவ் மார்க்? 0.25 நெகட்டிவ் மார்க். அதாவது ஒன்றும் இல்லையா, 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. 1 2 3 4 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்க. அதில் 4 கொஸ்டின் கரெக்டு, 1 கொஸ்டின் தப்பு. இப்போ நெகட்டிவ் மார்க், தப்பான கொஸ்டினுக்கு 0.25. கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்களா, இதுக்கெல்லாம் 1 மார்க். 1 2 3 4. 1 கொஸ்டின் தப்பாயிருச்சு, 4 கொஸ்டின் கரெக்டு. அப்போ உங்களுக்கு 4 மார்க் கொடுப்பாங்கன்னா கிடையாது. நீங்கள் கரெக்டாக 4 அட்டன் பண்ணிட்டீங்க, 1 தப்பாயிருச்சே, தப்பான கொஸ்டினுக்கு தான் நெகட்டிவ் மார்க் 0.25 சொல்கிறான்ல. இப்போ இந்த 4 மார்க்ல இருந்து அந்த 0.25 மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கு, இதை தான் கொடுப்பானுங்க. இதுதான் நெகட்டிவ் மார்க். சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, சீக்கிரமாக ரிசல்ட் போடுவாங்க. டக்குனே ரிசல்ட் வந்துருமியா, ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்டை போட்டு விட்டுருவானுங்க. 3 வாரம் தான் அதிகபட்சம். செகண்ட் ரவுண்ட் மெயின் எக்ஸாம், இதுதான் மெயினான எக்ஸாம்.
இதில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் வேலை. ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இந்த பகுதியில இருந்து 50 questions 50 marks. டைமிங் பார்த்தீங்கன்னா 35 minutes. இங்கிலீஷ் 40 questions 40 marks 35 minutes. Aptitudes 50 questions 50 marks 45 minutes. Reasoning and computer aptitude ன்னு சொல்லுவாங்க. ரீசனிங்ல இருந்தா கேட்பாங்க. மேக்ஸிமம் 50 questions 60 marks 45 minutes. மொத்தம் எவ்வளவு questions? 190 questions 200 marks. டைமிங் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம். இதுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே கைஸ், ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஸ்க்ரீனில் இமேஜாக தான் வரும். இமேஜாக நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க. வீட்டிலே நீங்களே அப்ளை பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு அது தெரியாதுன்னா ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் சரியாக கொடுத்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே கைஸ், இதே மாதிரியான அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தரமான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.